Yeah, hello guys, welcome to my channel. If you are visiting my channel for first time, kindly make sure to subscribe. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னு இருக்கோம்னா ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு பவர்ஃபுல் மெக்கானிசம் யூஸ் டு ஸ்லைஸ் இன்டூ பீசஸ் விச் மீன்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அதை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது இண்டெக்ஸிங். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம பேசிக்காக ஒன்று வச்சு பார்க்கலாம். ஸ்லைசிங்னா டக்குன்னு ஒரு குயிக்காக என்ன பார்க்கணும்னா ஸ்லைசிங். இப்போ நான் ஒரு லிஸ்ட் வாங்கிக்கிறேன் வச்சுக்கோங்க. லிஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஸ்லைஸ்ன்னு ஒரு கொடுக்குறோம். ஸ்லைஸ் equal to num. இப்போ ஒரு லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் ஒரு இப்போ இங்கே வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு லிஸ்ட் போங்க 1 1,2,3,4. இப்போ இது மொத்தமாக ஒரு லிஸ்ட் இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு ஜீரோன்னு சொல்லுது, இண்டெக்ஸ் 1 2 3 போமா. ஸோ இதோட சைஸ் வந்து 3. ஸோ இப்போ இதில் இருக்க தேர்ட் எலிமெண்ட்டை இப்போ 3 நான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து 0 1 2. ஸோ இப்போ 2 இருந்தால் 3 வந்து எனக்கு அக்சஸ் ஆகும் கரெக்டாக. நம்ம ஒரு ஸ்மால் எரர் பண்ணிட்டோம், அதாவது லிஸ்ட். ஓகேவா, ஓகே. இப்போ லிஸ்ட்டை வாங்கிக்கோமா, லிஸ்ட்டை வாங்கிட்டு ஸ்பிட் பண்ணணும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம அக்சஸ் பண்ணணும்னு சொன்ன எலிமெண்ட் இருக்கு, தேர்ட் எலிமெண்ட் 1 2 3 4. ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் எலிமெண்ட் அக்சஸ் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்லைடிங் இருக்கும். ஸோ ஸ்லைடிங்கோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் எண்ட் ஸ்டேட். யா இப்போதான் இப்போ இதுவரையும் பார்த்தது வந்து ஸ்லைசிங் இருக்க இண்டெக்ஸிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இதுதான் ஆக்சுவல் ஸ்லைசிங் இருக்கும். ஸ்லைசிங் எப்படி ஃபஸ்ட் ஆரம்பிக்குன்னா ஸ்டார்ட் எந்த இடத்துல ஆரம்பிக்க போறீங்க, எங்கே எண்ட் ஆக போகுது, எவ்வளோ செட் பண்ண போறீங்க, எத்தனை இடமும் தள்ளி போக போறீங்களா இல்லை ரிவர்ஸ் பண்ண போறீங்களா, இது நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆஸ் யூஸ்வல் இங்கே நம்ம இப்போ எனக்கு இந்த 1 2 3 4 இந்த லிஸ்ட்டை நான் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு இந்த 1 4 தேவையில்லை, நடுவில் இருக்க 2 3 மட்டும் போதும்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், எண்ட் வந்து தேர்ட் எலமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இப்போ ஸ்லைசிங் கான்செப்ட் வந்து பேசிக்காக ஃபுல்லாக ஓவர் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸ்லைசிங்கில் இப்போ நம்ம செகண்ட் போவோம். செகண்ட் கான்செப்ட் ஸ்லைசிங்கில் லெஃப்ட் ரொட்டேட் ரைட் ரொட்டேட் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்லைசிங்கில் இன்டர்வியூலாம் கேட்பாங்க. இப்போ லெஃப்ட் ரொட்டேட் என்னன்னு சொல்லிடுறாங்க. லெஃப்ட் ரொட்டேட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இண்டெக்ஸ் 1 லெஃப்டில் 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க லிஸ்ட்டில். ஸோ இப்போ இங்கே இது வந்து பிஃபோர் லெஃப்ட் ரொட்டேட் அசைன் பண்ணிடுறேன். பிஃபோர் லெஃப்ட் ரொட்டேட். ஆஃப்டர் லெஃப்ட் ரொட்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது 0th இண்டெக்ஸ்ல இருக்க 1 வந்து லாஸ்ட்டுக்கு போயிடும், அதாவது 5க்கு அப்புறம் போயிடும். பாருங்க 2 3 4 5 1 இப்படி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடும். இதை தான் நம்ம லெஃப்ட் ரொட்டேட் பண்றோம். இதை தான் நம்ம லெஃப்ட் ரொட்டேட் பண்றோம். ஓகே, இது அப்படியே ப்ரோக்ராமிங் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சேம் ஆஸ் யூஸ்வல் லிஸ்ட்டை வாங்கிக்கலாம். இப்போ லெஃப்ட் ரொட்டேட் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ரொட்டேட் equal to num. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை லாஸ்ட் யூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 2 3 4லேருந்து ஆரம்பிங்க. ஸோ அதோட இண்டெக்ஸ் என்னன்னா 1. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதை நம்ம கடைசியில் தானே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் நம் ஆஃப் அந்த 1 இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணுங்க. எண்டு 1 கொடுத்தீங்கன்னா எண்டு வந்து 1னா 0 வரைக்கும் வரும். ஸோ 0ல இருக்க 1 வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நான் அதோட ஹிஸ்டாரிக்கல் வியூ காட்டுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னா 2 3 4 அண்ட் 5 இருக்கும். தென் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 1 இருக்கும். ஃபைனலாக நமக்கு கம்போஸ் ஆகிற அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா 2 3 4 5 1 1. இதுதான் நமக்கு ஃபைனலாக கம்போஸ் ஆகிற அவுட்புட். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமே லைவாகவே. பிரிண்ட் ஓகே, பிரிண்ட் லெஃப்ட் ரொட்டேட் this one input 2 3 4 5 1 2 3 4 5. One second, run பண்ணுவோம்.
யா நமக்கு அவுட்புட் வந்துச்சு பாருங்க 2 3 4 5 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் வந்துச்சு. இதுதான் நம்ம லெஃப்ட் ரொட்டேட் பண்றோம். அதுவே ரைட் ரொட்டேட் வந்து சேம் ஆப்போசிட். விச் மீன்ஸ் லெஃப்ட் ரொட்டேட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை லாஸ்ட் மூவ் பண்ணோமா, ரைட் ரொட்டேட்னா அதுதான் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும். விச் மீன்ஸ் இதை வந்து இப்போ இதுலயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே, ஒண்ணுமே இல்லை சஃபர் ஆகும். ரைட் ரொட்டேட்னா இப்போ இதான் ரைட்ல இருந்து பாருங்க. விச் மீன்ஸ் 5 வந்து -1 இந்த எக்ஸா -2 -3 -4 -5 கரெக்டா. இப்போ நான் வந்து ரைட் ரொட்டேட் பண்றேன்னா 5 வந்து 1க்கு முன்னாடி போயிடும். அப்புறம் இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னா, ரைட் ரொட்டேட்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னா, ரைட் ரொட்டேட் ஈக்குவல் டு 5 வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு 1 2 3 4 இதுதான் ரைட் ரொட்டேட். இந்த மாதிரி தான் ரைட் ரொட்டேட் அவுட்புட் இருக்கும். ஃபிஃப்த் வந்து அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் அது வந்து ஃப்ரண்ட்ல போயிடும். இது வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் மட்டுமே இல்லை, பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் டிஃபரன்ஸ். ரைட் ரொட்டேட் கான்செப்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதுலயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமே, -1 இதை நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். ஏன்னா -1 தானே ஃப்ரண்ட்ல வரப்போகுது. மைனஸ் விச் மீன்ஸ் 5 தான் நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்து போட போறோம் கரெக்டா. இங்க இருக்க 5 தான் ஃப்ரண்ட்ல போட்டிருக்கோம். பேலன்ஸ் ரிமைனிங் அப்படியே போட போறோம். ஸோ விச் மீன்ஸ் இதை வந்து பேலன்ஸ் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அப்படியே வந்துரு. எண்டு வந்து எங்க இருக்கு எங்க சொல்லலாம், எண்டு வந்து 4. இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா, இப்போ -1 இருக்க இடத்துல 5 இருக்கா, அதுவே அந்த 4 எண்டு வந்து 4ன்னு கொடுத்துருக்கோம். 4 இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 1 2 3 3 4 இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். விச் மீன்ஸ் 0 1 2 3 ஓகேவா. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் ஆக்சுவலி நீங்க கம்ப்யூட் பண்ணது இது அப்படியே வந்துடும். ஓகே பார்க்கலாம். ரைட் ஓகே ஓகே 5 1 2 3 4 ஆன்சர் வந்துச்சா. சரி ஓகே, இதுதான் லெஃப்ட் ரொட்டேட் ரைட் ரொட்டேட் கான்செப்ட். லாஸ்டா ஒரு பேசிக் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட திங்கிங் லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் திஸ் இஸ் த கொஸ்டின். டேக் அ ஸ்ட்ரிங் இன்புட் அண்ட் ரொட்டேட் இட்ஸ் கேரக்டர் டு த ரைட் பை 2 பொசிஷன். இந்த இடத்துல என்ன சொல்லிக்கோங்கன்னா, ஒரு இன்புட் வாங்குங்க, அதை வந்து ரைட் ரொட்டேட் பண்ணுங்க, செகண்ட் பொசிஷன் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோமா. ஸோ நம்மளே எடுத்துக்கிறேன் இன்புட் என்டர் ஸ்ட்ரிங். இப்போ இதை வந்து அவங்க சொன்ன மாதிரி ரைட் ரொட்டேட் பண்ண போறேன். செகண்ட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பொசிஷன்னா இப்போ இங்கே அவங்க எக்ஸ்கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹலோ இப்போ இதில் செகண்ட் பொசிஷன் ரைட் செகண்ட் பொசிஷன் 0 தான். ஓ ஓ ஓ தான் -1, எல் தான் -2. ஸோ செகண்ட் பொசிஷனா -2. அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, -2 பொசிஷன்லேருந்து எல்லாமே. விச் மீன்ஸ் -2ல ஸ்டார்ட் ஆகுது. எந்த நான் எதுவும் கொடுக்கல, ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கு ரிமைனிங்லாம் எனக்கு அப்படியே தான் இருக்கும். நான் ஜஸ்ட் ரைட் ரொட்டேட் தான் பண்ண போறேன். ரைட் ரொட்டேட் 2 பொசிஷன். ரைட் என்ன, ரைட்ல இருக்கிறத லெஃப்ட் எடுத்துட்டு வருது சிம்பிள். ஸோ எண்டு வந்து 3 விச் மீன்ஸ் இங்க இருக்க ரிமைனிங் எல்லாமே வந்துடும். இதுல இருக்க ரிமைனிங் எல்லாமே இங்க சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ இதை பெட்ரோவிக்கல் வியூ கொடுத்து பாருங்க. இப்போ -2 இருக்க இடத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல எல்ஓ வந்துடும், இது பிளஸ் இங்க என்ன இருக்குன்னா ஹெச்இஎல் இருக்கும். இது ஃபைனலா பிரிண்ட் பண்ணோம்னா இது ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். ஓகே இப்போ கொடுப்போமா. ஹலோ யா அவுட்புட் நமக்கு வந்துருச்சு as expected. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்லைசிங் என்னன்னு நம்ம பார்த்துருந்தோம். ப்ளஸ் அதோட 2 கான்செப்ட்ஸ் லெஃப்ட் ரொட்டேட் அண்ட் ரைட் ரொட்டேட். மேலும் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.